முக்கியமாக அரசியலில் அவர் நல்லா பேசுவார். ரெண்டாவது பெண்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக இதில் சொல்லுவார். நம்ம நாட்டில் நடைமுறை இன்னைக்கு என்னென்ன தேவைப்படுதோ, குடும்பத்துக்கு என்ன செலவு காசு எல்லாமே அவர் அண்ணன் பேசுவார். அரசியல் மாற்றங்கள் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? கண்டிப்பாங்கண்ணா. அது பெண்களை அதுவும் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே சுத்தமாக கிடையாது. அதை திரும்ப அவர் மீட்டு எடுக்குவார். எங்க அண்ணா எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பார். அதே போல விஜய் அவர்கள் பேசும்பொழுது ஒரு குறிப்பிட்ட சில கட்சிகளை மட்டுமே ஒரு விமர்சித்து பேசுறாரு. ஆமாங்கண்ணா, அதை அப்படிதான் அவர் பேசணும், வேற வழி இல்லை. ஏன்னா இந்த ஆட்சியில மட்டும்தான் ஒழுங்கு ஒரு சட்டம் இது இல்லாம ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கண்ணா. அதை அவர் கண்டிப்பா இந்த ஆட்சியில தான் நடக்குது. அதனால கண்டிப்பா அதை பேசணும். அவரு கடவுளை வேண்டிக்கிறேன், கண்டிப்பா வருவார் விஜய்னா. ஃபர்ஸ்ட் டைம் நான் விஜயனா பேசுனதெல்லாம் நான் பார்த்ததுல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஊருக்கு வராரு. அவர் எப்படி பேசுறாரு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். இந்த மாவட்டத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, என்னென்னலாம் நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மேக்சிமம் பாலியல் கேஸ் அந்த இது இருக்கு, அதெல்லாம் அவர் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். இந்த மதுபானங்கள்லாம் குடிச்சிட்டு ரோட்ல ஆக்சிடென்ட் அதிகம் ஆகுது, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவராவது இதை கரெக்டா சரி பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துட்டு வந்தாங்கன்னா எல்லாமே கண்டிப்பா கரெக்டா இருக்கும். அவரு தெரியல ஃபர்ஸ்ட் டைம் வராரு, கரெக்டா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா பெஸ்டா அமையும் நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா விஜய் ஜெயிப்பாரு. நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம், எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஜெயிப்பாரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.